டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜென்ரல் 7.5க்கு வந்து ஒரு 2 சாய்ஸ் ஃபில்லிங் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வழியாக நீங்கள் தெளிவாக எப்படி பண்ணுறங்கிற புரிஞ்சுக்கலாம். டிஎன்ஏ ஆன்லைன் வெப்சைட்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிவ்யூ ரேங்க் போய் நீங்கள் ரேங்க்கோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரேங்க் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களோட ரேங்க் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு இப்போது சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிருங்க. சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா இங்கே ஃபில்டர்ஸ் நிறையா இருக்குது. காலேஜ் நேம் வைஸ் பண்ணிக்கலாம், காலேஜ் கோட் வைஸ் பண்ணிக்கலாம், பிரான்ச் நேம், டிஸ்ட்ரிக்ட் வைஸும் பண்ணிக்கலாம், கேட்டகரிஸ் வைஸும் பண்ணிக்கலாம். காலேஜ் கோடு நேம் வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால தான் காலேஜ் கோடை நம்ம நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா காலேஜ் நேம் வைஸ் போனீங்க அப்படின்னா நிறையா காலேஜ் சிமிலர் நேம் இருக்கிறதுனால அது கன்ஃபியூஸ் ஆகும். நான் அடிக்கடி சொல்கிறது அதே தான். அதே மாதிரி வந்து பிரான்ச் காலேஜ் கோட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் பிரான்ச் நேம் நீங்கள் கீழே உங்களுக்கு டிஸ்பிளே ஆக அது சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேணா காலேஜ் நேம் வைஸும் பண்ணிக்கலாம், காலேஜ் கோடு வைஸும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸும் பண்ணிக்கலாம், இல்லை பிரான்ச் வைஸும் பண்ணிக்கலாம். எனக்கு பிரான்ச் வைஸில் எந்த காலேஜ் இருந்தாலும் ஓகே இருந்தாலும் பிரான்ச் வைஸும் பண்ணிக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் வைஸும் பண்ணிக்கலாம். நான் குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட் பண்ணி கேட்டகரி வைஸும் படிக்கலாம். கவர்மெண்ட் கேட்டகரியா, இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியா, செல்ஃப் ஃபைனான்ஸா, அட்டானமஸா அப்படிங்கிற மாதிரி ஹியூமன்ஸ் காலேஜ் கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு காலேஜ் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இது வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதில் வந்து என்னென்ன காலேஜில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் எனக்கு அவைலபிள், இப்போ எக்ஸாம்பிள் என்னென்ன சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அடுத்த காலேஜுக்கு நம்ம போகலாம். போயிட்டு இப்போ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் சீட்ஸ் எல்லாமே இருக்குது. ஓசியில் இருக்கா, பிசியில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் அதை செக் பண்ணிவிட்டேன் அப்படின்னா அது என்னுடைய ப்ரிஃபரன்சஸ் ஜாயின் பண்ணிக்கி. அதே மாதிரி வந்து எனக்கு அடுத்த காலேஜ் போகிறேன் அப்படின்னா அதில் வந்து எனக்கு எவ்வளோ ஓசியில் எவ்வளோ சீட் இருக்குது, பிசியில் எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னு இருக்குது. இதே மாதிரி 7.5க்கு நீங்கள் தனியாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்தது நான் காலேஜஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணுறதுனா டெலிட் பண்ணிக்கலாம். இதில் என்ன அப்படின்னா ஓசி கம்யூனிட்டிக்கு தனியாக இருக்குது. நீங்கள் வந்து பிசியோ இல்லை எம்பிசியோ நம்ம வந்து உங்களுக்கு என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி மட்டும் சீட் அவைலபிலிட்டி டிஸ்பிளே ஆகும். எல்லா கம்யூனிட்டியும் டிஸ்பிளே ஆகாது. எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு எம்பிசி கேட்டகரி அப்படின்னா எம்பிசி கேட்டகரியில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸும் ஓசி கேட்டகரி இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் நான் என்னென்ன செலக்ட் பண்ணணும் அந்த ஆர்டர் நான் மாற்றி வச்சுக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வேணும்னா அது மேலே கீழே தள்ளி வச்சுக்கலாம். செகண்ட் ஆர்டர் வந்து எனக்கு ஃபஸ்ட்டாக வரணும், ஃபஸ்ட் ஆர்டர் வந்து தேர்டாக வரணும், தேர்ட் ஆர்டர் வந்து செகண்டாக வரணும் அப்படிங்கிறத நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் அந்த 3 நாளில் செய்கிறது எல்லாமே இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் எல்லாமே பண்ணுறது. நீங்கள் எவ்வளோ காலேஜஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய காலேஜஸ் முடிஞ்ச வரல மினிமம் 20 காலேஜஸ்னால ஆட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ காலேஜஸ் வேணால் பண்ணலாம். நான் என்னவே கேட்டால் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் வரவங்களாம் பண்ணுறீங்க அப்படின்னா 100 சாய்ஸஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் ஒரு சேஃபர் ஜோனில் வர முடியும். அந்த 180 கட் ஆஃபில் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு 100 சாய்ஸ்னால் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சேஃப். இப்போ எனக்கு வந்து ஓசியில் பிசியில் எல்லாம் சீட்ஸ் இல்லைன்னா அது 0னுங்க காமித்தே. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஆர்டரை மாற்றிக்கலாம். எனக்கு ஒரு ஆர்டர் பிடிக்கல அப்படின்னா அந்த ஆர்டரை வந்து டெலிட் பண்ணிக்கலாம், மறுபடியும் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே அந்த 3 நாளில் பண்ணிக்கணும். 3 நாளில் பண்ணிவிட்டு அட் எண்ட் ஆஃப் 3rd டேயில் வந்து நீங்கள் லாக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் கூட லிங்க் பண்ணியிருப்பீங்களா அந்த மொபைலுக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லாக் வந்து க்ரீஸ் ஆகிடும். ஒரு வேளை நீங்கள் மறந்துட்டீங்கனாலும் அட் எண்ட் ஆஃப் 3rd டே 5 PM அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது லாக் ஆகிக்கும். ஸோ அது வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது எல்லாமே ஒரு 2வது நாள்லேயே முடிச்சிருங்க. 3வது நாள் சும்மா அனலைஸ் பண்ணுறது சும்மா பார்க்குறதோட சேர்த்திங்க. அதில் எதுவுமே டச் பண்ணால் முட்டுருங்க. ஒன்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட சாய்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இது எல்லாருமே முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் கிடைக்கி. ஸோ அது வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டாக உங்களுக்கு வரும். அதில் வந்து உங்களுக்கு வந்து சாய்ஸ் 1 வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் நீங்கள் கொடுத்த ஃபஸ்ட்டு சாய்ஸே வந்துருச்சு அப்படின்னா 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒரு வேளை எனக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் தவிர்த்து அந்த சாய்ஸ் வந்தாலும் உங்களுக்கு வந்து 5 ஆப்ஷன் இருக்குது. 5 இல்லைன்னா 6 ஆப்ஷன் இருக்குது. இப்போது வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸே கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன். ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் தி கரண்ட் அலாட்மெண்ட், ஐ டிக்ளைன் அண்ட் மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட், ஐ டிக்ளைன் அண்ட் கரண்ட் அலாட்மெண்ட் குட் த கவுன்சிலிங் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போது ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த காலேஜ் செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த காலேஜுக்கு பீஸ் போட்டிருப்பாங்க. அங்கே அலாட்மெண்ட் ஆர்டர்லேயே பீஸ் போட்டிருப்பாங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபீஸை கட்டிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். நீங்கள் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ஒரு வேளை வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எனக்கு ஃபஸ்ட் ஆர்டர் தவிர்த்து மீறி எல்லா ஆர்டர் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 சாய்ஸஸ் இருக்குது. ஸோ அந்த 5 சாய்ஸில் நீங்கள் எந்த சாய்ஸை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸு. ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து அப்ஃபோர் மூவ்மெண்ட் கேட்டிங்க அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் தான் நீங்கள் டிஎஃப்சி சென்டர் எந்த டிஎஃப்சி சென்டர் அப்படிங்கிறது சூஸ் பண்ணுவார். உங்கள் பக்கத்தில் இருக்கிற டிஎஃப்சி சென்டர் எது அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல்ஸையும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் இருக்கிற சொல்லிக்கிற ஃபீஸையும் கொண்டு டியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்கிறத அந்த டியூஷன் ஃபீஸையும் கொண்டு கட்டிட்டு
நீங்கள் ஜாயின் பண்ணிடணும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டாகவே டியூசி சென்டரில் தான் போய் ஜாயின் பண்ணணும். அதை பார்த்துக்குங்க. இது இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக போய் காலேஜ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரொவிஷனலே நீங்கள் இந்த அலாட்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்கு, நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஓசி கேட்டகரியில் உங்களுக்கு 2000 கட்டிட்டு இந்த டேட்ஸ்க்குள்ளே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கு ஒரு 5 நாள் தருவாங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிடுறீங்க. ஒருவேளை உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் டிஎஸ்சி சென்டரில் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் போய் பக்கத்தில் இருக்கிற டிஎஸ்சி சென்டரில் ஜாயின் பண்ணிக்கணும். டிஎஸ்சி சென்டரோட அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அங்கே எவ்வளோ ஃபீஸ் கட்டி எந்த டேட்டுக்குள்ளே ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அதுபடி நீங்கள் நடந்துக்கணும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். டிஎஸ்சி சென்டர் போகிறோம் அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் டேரெக்டாக அப்பாயின்மெண்ட் கொடுக்காத அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். நம்ம எல்லா இதுலேயும் சொல்லியிருப்போம். இது ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கிளாரிஃபை பண்ணிக்க. இன்னும் இதே மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, signing off, College Jose Tamil.